கேரட் விவசாயம் பண்றோம். ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. இது எந்த பரப்புல பண்றீங்க? இங்க ஒரு 5 ஏக்கர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். 5 ஏக்கர்ல? 5 ஏக்கர். 5 ஏக்கர்ல பண்ணும்போது நம்ம எவ்வளோ கேரட் விதைக்கலாம், எவ்வளோ எடுக்கலாம், அது எப்படி? அது அதாவது ஒரு 10 சென்ட்டுக்கு ஒரு பாக்கெட், 100 கிராம் பாக்கெட். சரி. அப்போ ஒரு ஏக்கராக்கு 10 பாக்கெட்டு, 50 ஏக்கராக்கு 50 பாக்கெட்டு. 50 பாக்கெட்டு. 5 ஏக்கராக்கு 50 பாக்கெட். 50 பாக்கெட். அது வந்து கூட குறைய வரும். ம். விதை விடுறவங்களுடைய இதை பார்த்து கூட குறைய வரும். அந்த மாதிரி. சரி. இப்போ வந்து இந்த கேரட் விவசாயத்தை அதிகமாக எங்கே பண்ண முடியும்? நீலகிரி ஃபுல்லாகவே அதிகமான விவசாயம் வந்து கேரட்டு தான். கேரட்டும் பூண்டும் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் தான் கொஞ்சம் மகசூல் அதிகமாக இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் நல்ல ரேட்டு கிடைக்கும். லாஸ்ட்டு ஒரு 6-7 மந்த்தாக ரேட்டே இல்லை. இப்போ தான் ஒரு 2 மந்த்ஸாக கொஞ்சம் ரேட்டு ரைஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வந்து என்ன சீசனில் பெஸ்ட்டு கேரட் விவசாயம் பண்ண? முதல்லலாம் வந்து சீசன் இருந்துச்சுங்க, மார்ச்சுக்கு மேலே தான் போடுவாங்க. இப்போ சீசனே கிடையாது, எனி டைம் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ மாலூர், கர்நாடகா சைட்லலாம் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு, அவங்களது அன்டைமில் வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ எப்போ வேணாலும் போட்டுக்கிறாங்க. இல்லை, அதிகமாக விவசாயம் வந்து நீலகிரியில் இந்த ஏரியாவில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பாலடா, எமரால்டு, இந்த ஏரியாங்களில் தான் அதிகமான விவசாய பரப்பு பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க. இப்போ இதுக்கு வந்து எப்படி நான் ஆரம்பிக்குது, இது என்ன மண்ணு தேவை? முக்கியமாக மண்ணுக்கு அடி உரம் நிறையா கொடுக்கணும். மாட்டு சாணம், அதுங்க தான் பான்ஸு, காளானுடைய மஷ்ரூம் முடியாது, அது எடுத்துட்டு அதோட வேஸ்டேஜை எடுத்து அதை கொண்டு வந்து மக்க வச்சு தோட்டத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. மாட்டு சாணம் அதுவும் காய வச்சு அப்படியே போட்டு அடி உரமாக பண்ணிடுறோம். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நல்லா மகசூல் வரும். கெமிக்கல் வைஸ் நம்ம எதனா போடுறோம்னா என்ன உரம் கொடுக்கலாம்? நம்பர் 4ங்க. நம்பர் 4. சரிங்க. இப்போ வந்து இதுக்கு சீசன் வைஸ்ன்னு இருக்கா, இந்த டைமில் பண்ணாதான் நல்ல விளைச்சல் பார்க்க முடியும் அப்படின்னு எதனா இருக்கா? நவம்பரில் போட்டோம்னாக்கா அந்த கொஞ்சம் இந்த டைம் மழை இல்லை. நவம்பரில் போட்டோம்னா, அக்டோபர் நவம்பரில் போட்டோம்னாக்கா கொஞ்சம் வெயில் இதுக்கு கொஞ்சம் ஈல்டு அதிகமாக எடுக்கலாம். அதிகமாக எடுக்கலாம். இப்போ இந்த 5 ஏக்கரில் எவ்வளோ எடுப்பீங்க நீங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது? ஏக்கராக்கு ஒரு அதிகபட்சம்னா ஒரு 400 மூட்டை. 400 மூட்டை. ஒரு 5 கணக்கில் வரும் 100 கிலோ. ஸோ இது வந்து நல்லா அறுவடை பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 4லேருந்து 5 மாதம் வரைக்கும். 4லேருந்து 5 மாதம் வரைக்கும். தண்ணி எந்த அளவுக்கு புரியுது? தண்ணி நிறைய கொடுக்கணும். 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும். 70 நாள் 80 நாளைக்கு மேலே போயிட்டோம்னாக்கா கம்பல்சரி 4 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தே ஆகணும். ஆமாம். அப்போ வந்து இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தண்ணிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் தண்ணி உள்ள இடமா பார்த்து பண்ணிக்கணும். சரி. இப்போ இங்கெல்லாம் வந்து நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு ஓடையில். இப்போ மழையினுடைய பொய்க்காதனால இப்போ இது ரொம்ப கம்மியாக இருக்கு, தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கு. இந்த பூச்சி தொல்லைன்னு ஆமாம், நாசமாயிடுச்சு. இதுக்கு முக்கியமாக என்ன பிரச்சனைகள்? இந்த பூச்சி தொல்லைக்கு வருமா? பூச்சிகள் வந்து அது மருந்துகள் அடித்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அது என்ன மருந்து? நிறைய மருந்துகள் இருக்குது, ஃபெர்டிலைசர்ஸ் நிறையா இருக்குங்க, ஒவ்வொன்றா இருக்குங்க. ஆனால் என்னதான் நம்ம வந்து விவசாயம் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த பூச்சி மருந்து அடிச்சு தான் ஆகணும்ல? கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். கம்பல்சரி பண்ணி தான். இந்த மாதிரி ஊட்டியில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஊட்டி சைடாக? இல்லை, நிறைய இடத்துல இப்போது இந்த பயோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மருந்துகள் இல்லாமல், இங்கிலீஷ் மருந்துகள் இல்லாமல் நாட்டு மருந்துகளில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை பண்ணலை, ஏன்னா மண் வந்து இதுலேயே சாயலில் கொஞ்சம் திரும்பி இருக்கு. அந்த இதுக்கு பயோ இதுக்கு திரும்பணும்னா கொஞ்சம் நாள் ஆகும், 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். அப்படியா? இப்போ வந்து இந்த மருந்துன்னு வருது பார்த்தீங்களா? ஆமாம்.
இப்போ நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நாட்டு மருந்துக்கு போகலாம், இங்கிலீஷ் மருந்து தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, ஏன்னா சீக்கிரம் அந்த அறுவடை கிடைச்சிடும். ஆனா நீங்க என்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயம் பண்றவங்களுக்கு, இப்ப என்னோட சேனல்ல எல்லாரும் விவசாயம் பண்றவங்க மட்டும் தான் பார்க்கணும், வேற எதுவுமே நான் போடுறேன். அவங்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? எதுல முக்கியம் செலுத்துறோம் பண்றவங்க? விதை வந்து முதல்ல சூஸ் பண்ணணும். பூமியை நேர்த்தி பண்ணணும். பூமி வந்து சத்துள்ள பூமியா கொஞ்சம் முதல்ல பண்ணணும். சும்மா அது இதெல்லாம் பண்ணிட்டு ஆகாது. முதல்ல பூமியை சத்துள்ளதாக பண்ணிட்டு விதை நேர்த்தியாக பண்ணணும். கரெக்டான விதையை யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த அறுவடை கரெக்டாக கொண்டு வரோம். விதை வந்து 2-3 அடி சொல்லிட்டீங்க, விதை ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஆமாம். அதுக்கு எதனா டிப்ஸ் இருக்கா? விதை வாங்க போகிறவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க, இல்லை ஏன்னா இப்போ இது விதையிலேயே நிறைய டூப்ளிகேட்லாம் சொல்கிறாங்க. ஆமாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க விதைக்கு? எப்படி அது? அதாவது கடையை பொறுத்துங்க. கடையை பொறுத்து. ஆமாம். நம்ம வாங்குகிற விதை வியாபாரிங்கிட்ட வாங்குற இல்லைங்களா, அவங்க வந்து கரெக்டான விதைங்களா இருக்காங்களா, கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். பொதுவாக இந்த சிஞ்சந்தா கம்பெனிங்கெல்லாம் கொஞ்சம் கேரண்டியோட கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கே ரெகுலராக வாங்குறீங்க? நாங்கள் ஊட்டியில் மரிலிங்கையா, அஸ்வின், இதுவும் அப்புறம் சிவகுமார் ஏஜென்சிஸ் அங்கே வாங்கி போட்டுருக்கீங்க. இப்போ விதை போட்ட பிறகு தண்ணி விடுறதுக்கு உடனே கொஞ்சம் தண்ணி விட்டுருணுமா, இல்லை 2 நாள் கழிச்சு எதனா ப்ரொசீஜர் இருக்கா? இல்லை, விதை போட்ட உடனே அன்றைக்கே போடலாம், இல்லை ஒரு 2 நாள் கழிச்சும் போட்டுக்கலாம். அது வந்து இது இல்லை. ஆனால் கொடுத்ததுலேருந்து ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து இந்த அக்காங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம். நான் தூரத்துலேருந்து பார்க்கணும்னா அறுவடை பண்ணுறாங்கன்னு நினச்சேன். கேரட் எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இப்போ களை எடுத்துட்டு இருக்கிறாங்க. களை எடுத்துட்டு பண்ணுவாங்க. இது என்ன முக்கியமான விஷயம்? அதாவது களை எடுக்கலைன்னா, களை வந்து கேரட் பயிருக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா உங்களால் இது கேரட்டு கரெக்டாக இருக்காதுங்க. அதாவது சீக்கிரம் முளைக்கும்னுவாங்களே சைடில், அதுவா? களை அதை அதை க்ளீன் பண்ணாதான் தோட்டம் நீட்டாக இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து எங்கேயுமே கொஞ்சம் கூட கேரட்டை பார்க்க முடியாதானே? எதுவுமே இல்லை, ஒன்றுத்துல கூட பார்க்க முடியாதா? இல்லை, அதெல்லாம் சின்னதாக ஒரு நூல் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரைட்டு. அதாவது கேரட்லேயே ஹைபிரிட்னு எதுனா இருக்கா? இப்போ போட்டிருக்கிறது இதெல்லாம் ஹைபிரிட் தான். இப்போல்லாம் நாட்டு வெரைட்டி வர்றதில்லை. இப்போ விவசாயம் பண்றவங்க இப்போ ஹைபிரிட் ஐயோ அது வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க, ஹைபிரிட் எல்லாம் கிடையாது, நல்லது இல்லைன்றாங்க. அது என்னென்ன ஹைபிரிட் கேரட் நல்லதா? இல்லை நல்லதுதான். ரெகுலரைஸா பண்றது அதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அதிகமான இது இல்லை, பட் இந்த இதுக்கு தான் அதிகமான மருந்துகள் கொடுக்கும். முட்டைகோஸுக்கு கொஞ்சம் அதிகமான மருந்துகள் தேவைப்படும். அது இந்த சீசன், வெயில் சீசனுக்கெல்லாம் கொஞ்சம் அஸ்வினி, வெட்டு பூச்சிங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான தாக்கம் இருக்கும். அதனால கொஞ்சம் இப்போ இந்த ஏரியா இருக்காங்க. கடைசியா ஒரு லாஸ்ட் ஒரு கேள்வி, இந்த ஏரியா பரவாயில்ல, இங்கே கேரட் வேற என்னென்ன இருக்கு? இங்கே மேலே ஒரு தோட்டம், அதான் அது பூண்டுங்க. எங்கன்னு? அதாவது மேலே டாப்பில் தெரியுது இல்லைங்களா, அந்த சைடு. அது அந்த ப்ளூ கலர் பைலர், அது வந்து பூண்டுங்க. இங்கே கேரட்டு பூண்டு இப்போதைக்கு இது தேயிலை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா பீட்ரூட் போட்டிருக்காங்க. பீட்ரூட் இருக்குங்க. இன்னும் வேறு சைடில் இந்த காலிஃப்ளவர், பூகோஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. இப்போ அது அறுவடை டைமில் இருக்குது. மணியட்டி அந்த சைடில் இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு 5 ஏக்கரில் இதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுங்க, நான் கூட இந்த மாதிரி கேரட் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கவங்களுக்கு முதலீடு எவ்வளோ தேவைப்படும் ஃபர்ஸ்ட்டு? சார், முதலீடு வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 75,000 ரூபா தேவைப்படும். 75,000 ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு எப்போ பார்க்கலாம்? 5 மாதம் கழிச்சு தான் பார்க்க முடியும். ஆனால் நல்லா பண்ணால் நல்ல தொழில். அதாவது சூழ்நிலை நல்லா இருக்கணும். கால மாற்றங்கள் வந்து எந்த விவசாயம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அதிகமான மழை பெஞ்சாலும் கஷ்டம், மழையே இப்போ இருக்கிற மாதிரி மழையே இல்லைன்னாலும் ரொம்ப சிரமம். நல்லா இருக்கும். ஓகேண்ணே, லாஸ்ட்டாக என்னன்னா, இப்போ நீங்கள் மழையை சொன்னதால ஒரே ஒரு கேள்வி. இப்போ அதிக மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதனா சிஸ்டம் பண்ணியிருக்கீங்களா? இந்த பேடு தூக்கி கொடுத்துருக்கு இல்லைங்களா, சரி. இதுல எல்லாம் வந்து தண்ணி நிற்காது. இந்த காவாய் ஆமாங்க, இந்த காவாய்களில் அப்படியே வடிஞ்சு கீழே போயிடும். ஓகே, அதான் பெஸ்ட். ஆமாம், கொஞ்சம் ஸ்லோப் மாதிரி வச்சுட்டு. ஆமாம், அதாவது நாங்கள் இப்போ இதை வந்து இன்னும் கூட அதிகமாக தூக்கி இருந்தோம். பட் ஒரு அடி, அரை அடி, 3/4 அடிக்கு தூக்கணும். இப்போ இது மார்க்கெட்ல வந்து ஒவ்வொரு வாட்டியும் விலை நிர்ணயிக்கிறது வேற மாதிரி. வியாபாரிங்க தான், மேட்டுப்பாளையம் தான் கொண்டு போகணுங்க. இப்போ கோத்தகிரியில மண்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லைனாக்கா கோத்தகிரி தான் போகணும், இந்த மேட்டுப்பாளையம் தான் போகணும். மேட்டுப்பாளையம்
ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அங்கே கிழங்கு கோசு இது எல்லாத்துக்குமே பூண்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தலைமையாக மாதிரி அந்த இடம் மேட்டுப்பாளையம் கொண்டு போய் தான் அங்கேருந்து எல்லாம் வியாபாரிங்க வந்து விவசாயிகள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ வேலை என்னமோ டெய்லி இந்த மாதிரி எதனா களை எடுக்கிறது இது மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். களை எடுத்து முடிஞ்சதுன்னா இதை விதை பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. லைனாக விதை விடும்போது அரி ஜாஸ்தி இருக்கும், கூட கூட இருக்கும்போது அப்போ கேரட் பெருசாகாது. அதை இடையில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிரித்து எடுக்கணும். ஒரு 2 விரல் கேப்புக்கு பிரித்து எடுத்தாதான் கேரட் சைஸ் ஆகும், பெருசாகும். அந்த வேலையை செய்யணும். அது வேலை முடிச்சதுனாக்கா முடிஞ்சுது. ஒரு 6 நாளைக்கு ஒருக்கா ஒரு மருந்து கொடுக்கணும். நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு மருந்துகள் அந்த மாதிரி கொடுத்தே ஆகணும். சரிண்ணே, சூப்பர்ண்ணே. இப்போ இது பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ விஷயம் எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ முக்கியமாக வந்து தண்ணி இருக்கணும், அதுக்கப்புறம் மருந்து பராமரிப்பு இருந்தாலே எந்த விவசாயமும் கரெக்டாக பண்ணிக்கலாம். அப்படிதானே? சூப்பர்ண்ணே. இவ்வளோ நேரம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். உங்கள் பேர் என்ன? சந்திரன். சந்திரன், சூப்பர்.